வந்து எவ்வளோ 10 மாடல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அது ஃப்ளக் இன் ஃப்ளக் அவுட் மாடல் தான். ஸோ எப்போனாலும் நீங்கள் ஃப்ளக் இன் பண்ணிக்கலாம், எப்போனாலும் ஃப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாக் கீ மாதிரி இருக்கும், போட்டு ஃப்ளக் இன் ஃப்ளக் அவுட். லைக் நம்ம யூபிஎஸ் பவர் மாடல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹாட் ஸ்வாப்பபிள்னு சொல்கிறோம்ல, எப்போனாலும் வந்து எந்த மாடல் பவர் மாடல் வந்து நம்மளுக்கு இஷ்யூ ஆனால் நம்ம எடுத்துக்கிற மாதிரி, இதே மாதிரி நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடல்ஸை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை, மாடல்ஸ் இல்லை பவர் மாடல் சொல்ல மாட்டோம், ரெக்டிஃபைன்னு சொல்லுவோம். அந்த ரெக்டிஃபையரை வந்து ஃப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ளக் இன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் நிறைய இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து வந்துட்டுருக்கு. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஏசி இன்புட் நீங்கள் கொடுப்பீங்க, அது டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிசியாக உங்களுக்கு உங்களுடைய லோடுக்கு கொடுத்துட்ருக்கும். அதாவது டிசிடிபி, உங்களுடைய இப்போ டேட்டா சென்டர்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா சென்டரில் ஒரு டிசிடிபி வச்சுருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு டிசி பேனல் வச்சுருப்பாங்க. அந்த டிசி பேனலுக்கு போயிட்டு டிசி பேனல்லேருந்து உங்களுக்கு டிசிடிபி போயிட்டு டிசிடிபிலேருந்து உங்களுக்கு ரேக்குக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எய்தர் வந்து அவங்க வந்து பாசிட்டிவை வந்து எடுத்துப்பாங்க கண்ட்ரோல்